அன்னபூரணியின் அன்பு குழந்தைக்கு 60வது வயது இன்று. ஆனந்தத்தை நாம் கொண்டாடும் இந்த தருணத்தில் அன்னாரின் 60 ஆண்டு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை நாம் புரட்டிப் பார்ப்போம். 1956 சுதந்திர இந்தியா சுறுசுறுப்பாக வளர்ச்சி பாதையில் தன்னை வீறுநடை போடத் துவங்கிய தருணம் அது. தமிழ்நாட்டின் வடார்காடு மாவட்டத்தில் பெரும்பாடியை பூர்வீகமாக கொண்டு கனகமாச்சத்திரத்தில் திரு ரங்கநாத ஐயர், சம்பூர்ணம்மாள் இவர்களுக்கு பிறந்ததோர் நட்சத்திரம். வறுமையும் பசியையும் இரு கரங்களை இருகன பிடித்தது அந்த குடும்பம். முறையே திரு துரை, திருமதி குப்பம்மாள், திரு சுவாமிநாதன், திரு வெங்கட்ராமன், திருமதி லலிதா என்ற வரிசையில் கடைக்குட்டியாய் பிறந்தது இந்த ஜெயராமன். இவை வானவில் வாரிசுகளா அல்லது வறுமையின் வாரிசுகளா? பள்ளி வாழ்க்கை. உன் பகல் கனவாய் இருந்த காலமது, பட்டம் பெற விரும்பிய உன்னை வறுமை வட்டம் போட்டு தூக்கிச் சென்ற காலமது. பசியும் படிப்பும் போட்டியிட்டதில் உன்னை வெற்றி பெற்றது பசியே. இதன் விளைவு சமையல் கரண்டியை எழுதுகோளாய் மாற்றினாய். சமையலறையை உன் பல்கலைக்கழகம் என தீர்மானித்தாய். உன் தேர்வை சுவைத்த பலர் உனக்கு அளித்ததோ நல்ல மதிப்பெண். அதனால் தானோ உனக்கு கிடைத்தாள் நல்ல மணப்பெண். தாயானவளை பற்றி கவிதை எழுத தமிழுக்கு இல்லை தகுதி. காரணம் நீர் ஜெயராமனின் ஒரு பகுதி. நானும் ஜெயராமனும் 40 ஆண்டு கால நண்பர்கள். முதல்ல 2 பேரும் சர்விங்கில் சப்ளையில் காஃபி கொடுக்குறதுக்கும், நாங்கள் வேலை செய்ய எதவான்ட்ட ஒரு காஃபி கொடுக்குறதுக்கும், அவன் காஃபி கொடுக்கணும், நம்ம கலந்து கொடுக்கணும். 2 பேரும் ஒன்றா போய் அப்படியே சம்மதிகளை கொடுத்து கவனிச்சுட்டு இருக்கோம். நல்ல மனிதர், நம்ம சொல்கிறத செஞ்சு கொடுப்பார். ரொம்ப நல்லவன். சொல்லக்கூடிய ஒரு மரியாதையுடைய ஒரு நல்ல சுபாவங்களுடைய பொறுமையாக தான் பதில் ஹேண்டில் பண்ணுவார். நலபாக நட்சத்திரம் என்ற பட்டமும் பெற்றவர். சமீபத்திலையும் சிக்கனமாக பண்ணிடுவான். தொழிலில் ரொம்ப பொறுமை கைப்பிடிச்சு நிதானமாக உயர்ந்து வந்தவன். மற்றவங்கெல்லாம் சாதாரணமாக ஜெயராமனை வாங்க போங்கன்னு சொல்லுவார். நான் ஜெயராமனை அடாபுடான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதர், பழகுவதற்கு ரொம்ப எளிமையான மனிதர். இறைவனுக்கு தன்னுடைய தொண்டையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் உடையவர். அதனால்தான் அவருடைய தொழிலிலும் அவர் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்க்கையிலும் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குமாரர்களும் எந்தவித குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் உள்ள ஒரு நல்லது கெட்டது எந்த ஒரு நாள் கிழமையாகட்டும் எல்லாவற்றையும் அவர் சிறப்பாக வெளியிலேயே தான் கொண்டாடி இருப்பாரே தவிர வீட்டில் கொண்டாடி இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஏன்னால் அவருடைய தொழில் அந்த மாதிரி. இதற்கு அவர் துணைவியார் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பும் பரிபூர்ண ஒரு அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே அவரால் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியும். இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வதற்கு அவருடைய துணைவியார் ரொம்பவும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தனுஷ் கல்யாணத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. தொழில் விஷயத்தில் பொறுமையாக எந்த காரியம் பண்ணாலும் கெட்டு போகாத நிதானமாக பண்ணக்கூடியவன். எளிமைக்கு காந்தி என்பது பாடம் படித்தேன், ஆனால் உன்னிடத்தில்தான் நான் பயிற்சி எடுத்தேன். மாஸ்டர் ஜெயராமன் நல்ல மனிதர், நல்ல இதயம் படைத்தவர். உன்னை பற்றி கவி எழுத காகிதம் எடுத்தேன். கண் கலங்கி நன்றி சொன்னது காகிதம், வாய்ப்பளித்த எனக்கு. எனக்கு இது தெரிஞ்ச பெரிய உழைப்பால் உயர்ந்தவர்னு சொல்லலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த வயசுக்கு நல்லா வேலை செய்வார். அவருடைய எளிமை, உழைப்பு, சுறுசுறுப்பு. எனக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்கலையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இதயத்தில் நல்ல இதயம் என்றால் ஜெயராமன் ஒருத்தர்தான். ஜெயராமன் ஒரு ஆன்மீகவாதி, நல்ல உழைப்பாளி, நல்ல நண்பர், அருமையான பணி ஐயப்பனுக்காக செய்யக்கூடியவர். எங்களோட மலைக்கு வந்த ஜெயராமன் காசு சம்பளத்துக்காக வேலைக்கு வந்த ஜெயராமன் கிடையாது. 100 பேர் இருந்தது, 300 பேர் ஆச்சு, 300 பேர் 2000 பேர் ஆச்சு, 2000 5000 பேருக்கு வந்து அப்பா அது 6500 வரைக்கும் வந்திருக்கு இது வரைக்கும். அப்போ ஜெயராமனுக்கு வேலையும் அதிகம். ஆனால் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கணும். எந்த பொருட்களையும் குக்கிங்கில் சூப்பர் ஸ்டார் ஜெயராமன் மாமா தான். எங்களுக்கு அண்ணாருக்கு வார்த்தை வயதில்லை, வணங்குகிறோம். அம்மாவே சொல்லியிருக்காங்க, நீ தான் என் மூத்த மகன் அப்படின்னு. என் மேலே ஐயா அவ்வளோ பாசமாக இருக்கிறாரு. நல்ல உழைப்பாளி, நல்லா கஷ்டப்படுறவர். 60வது கல்யாணத்துக்காக அவர் நான் மிஸ் பண்ணுறேன். அப்போ அவருக்கு ஒரு இந்த விழா அவங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து எடுக்குதுன்ற ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அகவை 60 காலம்
ஜெயராமன் சந்திரா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் அவர் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாரும் அண்ணன் ஜெயராமன் அண்ணனுக்கு அவரோட 60ஆம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் வாழ்க வளர்க்க. மிகப்பெரிய உழைப்பாளி, வேலையில் கொஞ்சம் கூட அசர மாட்டார். எனக்கு எதனா வேலையில் எதனா தெரியலன்னா கூட நான் அவரை தான் கேட்பேன். இப்போ இருக்கிற மாதிரி முழுமை சிறப்பாக நல்லபடியாக இருக்கும். வீடு இருக்காங்க வாழ்க்கையில் 60ஆம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவர் நீளோடி வாழணும்னு நான் கடவுளை எப்பயும் வேண்டிக்கிறேன். இன்னும் பல செல்வங்களும் பெற்று நீடூடி வாழ வேண்டும். நீங்கள் வரைந்த ஒவ்வொரு ஓவியமும் இன்று வளரத் துவங்கியுள்ளது. காரணம் இப்போதுதான் புரிகிறது. நீங்கள் பூசியது வர்ணமல்ல, உங்கள் இரத்தம் என்று. பட்டமும் பதக்கமும் இன்னும் தகுதி பெறவில்லை உன்னை வந்து சேர. சேர்ந்தாலும் உன் கெட்டப்பை நீ மாத்தவா போற? நான் சாதாரண சமையல்காரன் என்று அடிக்கடி நீர் சொல்லாதே. நீர் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் சமையற்கலை ஆஸ்கார் கிடைத்த சந்தோஷத்தில் இருமாப்பு கொள்கிறது. உண்டவன் எல்லாம் உன்னை கொண்டாடினால் நாட்கள் தீர்ந்து போகும். 18 வருஷத்துலேயும் 18 விதமான உணவுகளை நம்ம கேட்குற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல மனிதர். அவர் மேலும் சிறப்பாக விளங்கணும், வாழணும். இல்லாமல் ஐயப்படி பிரார்த்தனை. நன்றி. சமையல் என்னும் சங்கீதத்தை உன் கரத்தினால் மீட்டி, ருசி என்னும் ராகத்தில் பசி என்னும் பிணியை நீர் போக்க என்றும் துணை நிற்பான் என் தூமகேது உன்னிடம். நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும்? நடக்குனா அழுகிற ஆளா நீ இழுத்ததும், பிரியிற நூலா நீ தடையலாம், ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. காபாலி.